ஹalleluya. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, கையில தட்டி ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையோ ஆகாயத்தையோ உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவனே சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆகாதது ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது ஒன்றும் ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, 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 absolutely nothing, nothing is too difficult for thee. In His presence, the fullness of joy. In His presence, the fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness plus fullness of joy. அவன் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lord. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல்ல துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல்ல துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவா தினமும் நீ மனமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவா தினமும் நீ மனமே. தேனிலும் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. celebrate, celebrate, celebrate the victory of the Lord. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. He can stand mighty things yet again. He can stand mighty things yet again. He can stand mighty things yet again. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கர்த்தரின் துதி கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கர்த்தரின் வெற்றி கொண்டாடுவோம். கர்த்தர் வல்ல பேருக்கு செய்திட்டார், கர்த்தர் பேரும் காரியம் செய்திட்டார், கர்த்தர் பேரும் காரியம் செய்திட்டார். கொண்டாடுவோம் இயேசுராஜனை, கொண்டாடுவோம் இயேசுராஜனை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை
இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். ஏனென்றால் அந்த வசனத்திலிருந்து தான் நம்முடைய சபைக்கு இந்த ஆண்டின் வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்தார். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் தந்தார் என்றால், அதற்கு தேவன் இருக்கிறேன் என்பவர், த காட் ஆஃப் டுடே, என்னை அனுப்பினார் என்று சொல்வாயாக. குழம்பி போயிருந்த மோசே எப்படி போவேன், எப்படி நடப்பேன் என்று தயங்கிக் கொண்டிருந்த மோசேயை பார்த்து சொன்னார், இருக்கிறேன் என்பவர் என்னை உடத்துக்கு அனுப்பினார்னு போய் சொல்லு, போ, தைரியமா போ. இன்னைக்கு அந்த வார்த்தையைத்தான் நமக்கு சொல்லி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மளையும் அனுப்பியிருக்கிறான்னு நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவருக்கு பெரிய மகிமை. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை தைரியப்படுத்திட்டு யாத்திராகமம் 4:12 சொல்றாரு, ஆதலால் நீ போ, உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு நான் என்ன செய்வேன், போதிப்பேன். அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தேவன் மட்டுமல்ல, நம்முடைய வாயில் இருந்து நம்மை நடத்துறவர். அல்லேலூயா. நான் உனக்கு போதிப்பேன், நீ போய் நில்லு, நான் சொல்வேன், இதை சொல்லு அதை சொல்லுன்னுவேன், அதை நீ சொல்லணும், அவ்வளோதான். போ, ஆதலால் நீ போ அப்படின்னார். ஆங்கில பைபிளில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வருது, ஆதலால், இப்பொழுதே போ அப்படின்ற மாதிரி வரும். இப்பொழுதே போ அப்படின்னு வரும். ஸ்தோத்திரம். எங்கே போகணும், யார்கிட்ட போகணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு குறிப்பை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்னும் நிறைய இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு குறிப்பில் தான் நம்ம அப்படியே ஸ்தோத்திரிக்கிறோம், மற்ற மற்ற குறிப்புகளை இணைச்சி பார்க்குறோம். அந்த முதல் குறிப்பு, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திற்கு போ. இதெல்லாம் சாதாரண ஆளை பக்கத்து வீட்டுக்காரனா போய் பேசுன்றதுக்கு, அவன் தேசத்துக்கே ராஜாங்க. அன்னைக்கு நவநாகரிகத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே இந்த சோத்தரிக்கிறோம் கட்டடக்கலைகள், இன்னும் பல நவநாகரிகங்கள் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததே அந்த எகிப்து தான். அந்த எகிப்துக்கு மன்னனா இருக்கிற இந்த ராம்சேஸ் என்ற பெயரை உடைய அந்த மன்னங்கிட்ட போய் நீ போய் பேசுன்னு சொல்றாரு. சோத்திரம். யாத்திராகமம் 6:11 சொல்லுது, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்திலே போய் அவன் தன் தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரை போக விடும்படி அவனோடு என்ன செய்ய பேச. அவன் போக விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கான். 1வது அதிகாரத்திலே அந்த ஜனங்களை போக விடக்கூடாது, அவங்கள பெருக விடக்கூடாது, அவன் நம்ம இடத்துல வச்சுக்கணும்னா அவன் மனசில் எண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற வேலையை செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் விடுதலை ஆக்கும்படி அந்த ஜனங்களை போக விடு, அது சம்பந்தமாக போய் பேசுன்றாரு. நடக்காத காரியம் அது. தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இப்போ உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அல்லேலூயா. சில காரியம் நடக்காத மாதிரி தெரியும், நம்ம சிந்தனையில கூட இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு நீங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவர் நம்மளை சொல்லி அனுப்பி இருக்கிறபடினால் அவர் பேசுவார். அல்லேலூயா. நம்ம இது வரைக்கும் அந்த பார்வோன் யாருன்னா அவன் தந்திரவாதி. யாத்திராகமம் 1:10 சொல்லுது, நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். உபாயம்னா தந்திரம், தந்திரம் பண்ணுகிறவன், தந்திரக்காரன், வஞ்சிக்கிறவன். எதிர்க்க பார்த்தா அப்படியே பேசுவான், ஆனா மனசுல பார்த்தா அவ்வளோ வெறியா இருப்பான். எதிர்க்க பார்த்தா வாங்க மோசே, வாங்க ஆரோன் அப்படின்னு பேசுவான். போன பிறகு இவங்களை எப்படா ஒழிக்கணும்னு திட்டம் போடுவான். அப்படிப்பட்ட ஆள் அவன். தோத்திரம். எதிர்க்க திட்டிட்டு பின்னாடி திட்டுற ஆளு கூட நம்ம சமாளிச்சலாம். ஆனால் எதிர்க்க நல்லா பேசிட்டு பின்னாடி நமக்கு குழி வெட்டுவான் பாருங்க, அதில் ரொம்ப கைதேர்ந்தவங்க இந்த பார்வோன். சோத்திரம். அவன்கிட்ட போய் பேசுன்ற. நம்ம கடந்த போன வாரத்துக்கு முந்தின 2 ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை கொல்லணும், அதான் 4வது பாயிண்ட்டை நம்ம தியானித்தோம். அதுக்கு 2 பேரை அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணான். சோத்திரம். ஒருத்தவங்க பேர் அருமையானவர்களே சிப்பிரால் என்றும் பூவால் என்றும். யாத்திராகமம் 1:15 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் இன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு அவன் என்ன செஞ்சானா, பேசினானா. இந்த 2 நர்ஸ் யாருன்னா எபிரேய மருத்துவச்சிகள். அவங்க தான் குழந்தைகளுக்கு
சோத்திரத்தை பிரசவத்துக்கு பார்க்கறதுல கைதேர்ந்த ஆட்கள் இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆள். அவங்களோடு ராஜா பேசுறார். என்ன பேசியிருப்பான்? நீ பிரசவம் பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அங்கேயே மூக்க பிடிச்சி போடு, பொம்பளை பிள்ளையா இருந்தால் உயிரோடு விட்டுரு. ஒரு தேசத்தின் ராஜா, அன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா அந்த 2 பேரை பார்த்து பேசுகிறான். என்ன சொல்லியிருப்பான்? இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு தேவையான உபகாரங்களை நான் செய்கிறேன்னு சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? நீங்களே சொல்லுங்க, வாயை திறந்து. சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? மனையில் நீங்கள் வைத்தியம் பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மூக்கை பிடிச்சி போட, இல்லை கழுத்தை பிடிச்சி போடு, சாகணும், அவ்வளோதான். அது இயற்கை மரணம் மாதிரி காட்டுருங்க. என்னமோ தெரில, பிள்ளைக்கு மூச்சு திணறிச்சு செத்துருச்சுன்னு நம்ம கதை கட்டுருவோம். நீங்கள் தான் அது நீங்கள் செய்யணும். நான் உங்களுக்கு எல்லாம் அதுக்குரிய வருமானங்களை வெகுமானங்களை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். ஆனால் யாத்திராகமம் 1:17 சொல்லுது, மருத்துவ உச்சிகளும் தேவனுக்கு பயந்ததினால் ராஜா தங்களுக்கு இட்ல கட்டளையின்படி அவங்க என்ன செய்யல, செய்யவே இல்லை. தோத்திரம். காரணம், அந்த எபிரேய ஸ்திரீகள் பாருங்க, நான் இங்க ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் ராஜாவுக்கு பயந்ததை விட தேவனுக்கு அதிகமாய் பயந்தார்கள். சபையார் கைகளை தட்டணும். நீங்க நீ யாரா பார்வோன்? கூறு கெட்டவன். நீ சொல்ற மாதிரி செஞ்சா ஏதாவது ஒரு வெகுமானம் தருவ, அதற்கு என்னுடைய சோத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஆண் பிள்ளைகளை நான் கொல்லணுமா? உன் வேலை எங்கேயாவது போய் செய்ய, நாங்க உனக்கு பயப்படுறவங்க. ஆனா இந்த 2 பேரும் ஞானம் உள்ளவங்க, எதையுமே பார்வோன் கிட்ட ஆத்திரமா பேசல. விசுவாசிகள் இங்க தான் கவனிக்கணும். பார்வோன் பேசும்போது அதெல்லாம் முடியாது பார்வோன் ராஜா, அதெல்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லலை. ராஜா கிட்டே இந்த டே நீ மந்திரம் போட்ட உங்களுக்கு மேலே நாங்கள் தந்திரம் போடுவோமியா? ஞானமாக நாங்கள் நடப்போம். அவங்க ராஜா கிட்ட போயிட்டு ஆஷா பேசலை. கவனிக்கணும் விசுவாசிகள், ஆழமாக கவனிக்கணும். ராஜா கிட்ட என்ன பேசலை? வாக்குவாதம் பண்ணல. நீங்கள் இப்படி சொல்கிறது சரியாலாம் அவங்க சொல்லலை. ராஜா கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகளை உயிரோடே விடுறாங்க, வைத்தியம் பார்க்குறாங்க. ஒரு பிள்ளையும் சாகலை தேசத்தில். எல்லாம் நல்லா இருக்குது. சோத்திரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்நிய தேவர்களை வணங்குற அதிகாரிகளை கீழே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் ஆஷா பேசலை. ஞானமாக நடக்கிற விசுவாசிகள் இங்கே தான் நீங்கள் அப்படி நடக்கணும். போய் புறஜாதிக்கிட்ட போயிட்டு நாங்கள் அப்படி, நீங்களாம் இதை வணங்குறீங்க, நாங்களாம் இதை வணங்குறோம், அப்படியாங்க இப்படியாங்கன்ட்டு போயிட்டு ஆஷா இன்னொருத்தனோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி பேசணும், ஏது பேசணும்னு இந்த சிப்பிராலை போல பூவாலை போல ஞானம் உள்ளவர்களாக புறஜாதி நடுவில் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அவங்க ஒன்றுமே சொல்லலை, ஆனால் ஆண்டவருக்கு பயந்தாங்க. ஆண்டவருக்கு பயந்து பார்வோன் செய்ததை சொன்னதை அவங்க என்ன செய்யலை. இந்த செய்தி பார்வோனுக்கு போகுது. ஐயா, நீ அந்த சிப்பிராலுக்கும் பூவாலுக்கும் அந்த ஆம்பளை பிள்ளைங்களா மூக்க பிடிச்சி போடு, பொம்பளை பிள்ளைங்களா உயிரோடு வெயின்னு நீங்கள் நம்ம ஒரு தந்திரத்தை போட்டோம், அது செயல்படலையா? ஆம்பளை பிள்ளைங்க வளர்ந்துக்கினே இருக்குது, போயினே இருக்குதுன்னு யாருக்கு காதுக்கு செய்தி போதுங்க? இப்போ பார்வோன் அந்த 2 நர்ஸையும் கூப்பிடுறான். என்ன இது? நான் என்ன சொன்ன, நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அவன் கேட்குறான். பைபிள் சொல்லுது, ஒரு கேள்வி கேட்குறான். ஆண் பிள்ளைகளை தப்ப விட்டது என்ன? நீங்க ஏன் ஆண் பிள்ளைகளை தப்ப விடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டான். தோத்திரம். அந்த 2 ஸ்திரீகளும் அபிஷேகம் பெற்ற அந்த 2 விசுவாசிகளும் தோத்தரிக்கிறோம். ராஜா கேட்ட ஒரு கேள்விக்கு 2 பதில் சொல்லுதுங்க. தோத்திரம். அல்லேலூயா. அந்த மாதிரி விசுவாசி சபையில் இருக்கணும். உடனே ராஜா பார்த்து சொல்லுது, எபிரேய ஸ்திரீகளை போல சோத்தரிக்கிறோம். எபிரேய ஸ்திரீகள் எகிப்தின் ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் நல்ல பலம் உள்ளவர்கள். ராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி சோத்தரிக்கிறோம். உங்க தேசத்தின் ஸ்திரீகளை போல எபிரேய ஸ்திரீகள் அல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நல்ல பலம் உள்ளவர்கள். அப்புறம் ஒரு போடு போடுறாங்க, நாங்க வைத்தியம் பார்க்க போகும் முன்னே பிரசவம் நடந்து விடுகிறது. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ராஜா கிட்ட எதிர்க்கல, சண்டை போடல, ஆக்கா ஓக்கான்லாம் பேசல. ஷார்ப்பான வேர்டு.
பைபிள் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை இவர்கள் சொன்ன பிறகு பார்வோன் அவர்களோடு மறுபடியும் வாக்குவாதம் பண்ணினான்னு பைபிளில் 100 ரெக்கார்டு. சட்டுன்னு வாய மூடிட்டு. அதான் ஒருவரும் எதிர் பேசக்கூடாத, எதிர் நிற்கக்கூடாத வாக்கையும் ஞானத்தையும் கத்தர் தரணும். நமக்கு போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதை பேசணுமோ அதை பேசிடணும். நீங்கள் ஏன் தப்ப விடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே முழிச்சுக்கிட்டு நிற்கல, தைரியமாய் மடைந்தறத வெள்ளம் போல சொல்கிறாங்க. எகிப்தின் ஸ்திரீகளைப் போல எபிரேய ஸ்திரீகள் அல்ல, அவங்க பலமுள்ளவங்களாக இருக்கிறாங்க. நாங்கள் போய் காரியத்தை நடத்தும் முன்னே பிரசவம் என்ன செய்யுது, நடக்குது. எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சிப்பிரால், இப்படிப்பட்ட பூவால் சபைக்கு தேவை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறதெல்லாம் பேசியே ஆளை கொல்லுது. தோத்திரம். ஹல்லேலூயா. காக்கிற ஆட்கள் அல்ல, தப்ப விடுற ஆட்கள் இல்லை. சோத்தரிக்கிறோம். அந்த சிப்பிராலை போல, அந்த பூவாலை போல சோத்தரிக்கிறோம். தன்னுடைய ஜனத்தின் மேல் ஆத்தும பாரம் கொண்டு பார்வோனினுடைய அந்த தந்தரத்தை இவங்க முறியடிக்கிறாங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவன் பார்க்குறான், இந்த வழிமுறை சரியில்லை. பிசாசு எப்படின்னா, ஒன்று ஃபெயிலியர் ஆனால் அவன் சோர்ந்து போக மாட்டான், அடுத்த ஒரு ஆயுதத்தை அவன் எடுப்பான். பிசாசு சோர்ந்து போகவே மாட்டான். இப்போ 5வது ஆயுதம் என்ன எடுக்கிறான்னு சொன்னால், யாத்ராகமம் 1:22. யாத்ராகமம் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இப்போ கவனிங்க, கொஞ்சம் சீரியஸ் ஆக்குறான். அதுக்கு முன்னாடி அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தான்? ஆம்பளை பிள்ளைகளை கொள்றதுக்கு யார்கிட்ட பொறுப்பை கொடுத்தான்? 2 மருத்துவச்சிகள்கிட்ட கொடுத்தான். இப்போ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு உடனே இப்பொழுது அவன் என்ன பண்ணுறான்? தன் தேச ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கட்டளை விடுகிறான். என்ன கட்டளையிடுறான்? எபிரேய பிள்ளைகளில் ஆண் குழந்தை இருக்குல்ல, ஏன்னா அந்த ஊரில் தானே இருக்கிறாங்க. பிரசவம் ஒருத்தவங்க சோத்திர ஒரு சகோதரி கர்ப்பவதியாக இருந்தால் எல்லாருக்கும் தானே தெரியும். அவன் பிள்ளை பிறக்கும் போது அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான நீங்களே அதை பார்த்து, அது ஆம்பளை பிள்ளைகள்னா அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டுருங்க? நைல் நதியில் போட்டுருங்கன்னு ஈவு இரக்கமில்லாத ஒரு கட்டளை அவன் இடுகிறான். பெண் கூட்டம் இருக்கட்டும், ஆனால் ஆண் கூட்டத்தை என்ன செஞ்சிருங்க? அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஈவு இரக்கமில்லாத ஒரு கட்டளையை போட்டான். இதான் அவனுடைய 5வது தந்திரம். தன் ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் கட்டளை கொடுக்குறான், போடுங்கன்னு. ஆனால் அவனுடைய தந்திரங்களை முறியடித்து நம்முடைய மீட்பராகிய இருக்கிறேன் என்ற நாமமுள்ள அந்த யெகோவா, அந்த இயேசு கிறிஸ்து அந்த தந்திரங்களை முறியடித்தார். அல்லேலூயா. ஏன்னா நியாயாதிபதிகள் 14:14 சொல்லுது, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரத்தையும் வரப்பட. பட்சிக்கிற ஆளையே பட்சணம் கொடுக்கிற ஆளா கர்த்தர் மாத்துறார். எவன் பிரச்சனையோ அவன் மூலமாவே கர்த்தர் ஒரு நன்மையை செய்ய வைப்பதற்கு நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமை உள்ளவர். இவங்க என்ன சொல்றாங்க? ஆம்பளை பிள்ளையானா என்ன செய்ய? தண்ணியில போட்டுரு. ஆனால் பெண் குழந்தையானா உயிரோட வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், அந்த டைம்ல தான் மோசே என்கிற பேருள்ள தோத்திரம் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு 5 பெண்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கர்த்தர் பயன்படுத்தினார். எத்தனை பெண்கள்ங்க? 5 பெண்கள் மோசே சாகாதபடிக்கு பாதுகாத்தாங்க. யார்? 2 மருத்துவச்சிகள், சிப்பிரால், பூவால், 2 பேர். அதுக்கு பிறகு மோசேயின் தாயாகிய யோகபேத் பிள்ளைய 3 மாதம் வரைக்கும் ஒழிச்சு வச்சா பாருங்க. நான் கேட்குறேன், ஒரு குழந்தையினுடைய உடலை மறைக்கலாம், பிள்ளையினுடைய ஓலத்தை மறைக்க முடியுமாங்க? ஒரு குழந்தையான அது என்ன தான் செய்யுங்க?
அழும். ஆனால் ஒரே ஆச்சரியங்க, ஒரு 3 மாதமும் அந்த பிள்ளையை ஒளித்து வைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரும் ஆச்சரியமான விதத்தில் அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறார். அப்போ 3வது ஒரு பெண்மணி யாருங்க? தாயாகிய யோகபேத். அப்புறம் 4வது அந்த மோசேயின் தமக்கையாகிய மீரியாம் பயன்படுத்துகிறார். பொம்பளை பிள்ளைங்க, அந்த பெண்மணி. பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு 12 வயது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நைல் நதியில் அந்த குழந்தைய நாணற்பட்டியில் வைக்கும்போது அவள் ஃபாலோ பண்ணினே போனதும் இல்லைல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு எந்த வீட்டில் சட்டம் பிறந்ததோ அதே வீட்டின் பார்வோனின் குமாரத்தி. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவன் பெண்கள் உயிரோடு இருக்கட்டும், ஆண்கள் ஒளியட்டும்னா, ஆனால் அந்த பெண்களே அந்த ஆண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்தானின் தந்திரங்கள் எவ்வளவு கொடிதான் இருந்தாலும் அதை முறியடிக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இங்கே உலாவுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ பாருங்க, பொம்பளை பிள்ளையானா உயிரோடு வைங்க, ஆம்பளை பிள்ளையானா என்ன செய்யுங்க? நதியில் எப்போ நீங்கள் பார்த்தாலும் அது 6 மாத குழந்தையா இருந்தாலும் அது 1 வயசு குழந்தையா இருந்தாலும் உங்கள் கண்ணில் பட்டுருச்சா தூக்கின்னு எங்கே போட்டுருங்க போய். ஆமாம், அம்மா அப்பா கிட்டலாம் உருவி தூக்கின்னு ஓடுங்க, ஓடி போடுங்க. ராஜா நான் உங்களுக்கு கட்டளைடுறேன்னு அவன் ஓப்பன் பண்ணிட்டான். தோத்தனம். இந்த காலகட்டத்தில் தான் அம்ராம் யோகபேத் என்கிற தம்பதியர்கள் திருமணம் நடந்தால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, 3வது குழந்தை. எபிரேயர் 11:23. நல்லா கொஞ்சம் கவனிங்க. எபிரேயர் 11:23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. விசுவாசிகள் கொஞ்சம் கவனிக்கணும். விசுவாசத்தினாலே, இந்த விசுவாசத்தினாலே என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். நாளே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் என்ன செஞ்சாங்க? ஒளிச்சு வச்சாங்க. விசுவாசத்தினாலே ஒளிச்சு வச்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்த குழந்தைய ஒளித்து வைப்பது என்பது சாதாரண காரியம் இல்லை. இதை நல்லா வளர்ந்தபடி சத்தம் போடாத, அமைதியாக கொஞ்சம் இருறா, அங்கே போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்பான். 1 மாதம் 2 மாதம் குழந்தை சத்தம் போடாத அமைதியா இருன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. அது ஓலத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பயம் தெரிந்தால், பெற்றோர்கள் கவனிங்க, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு பால பருவத்தில் உங்கள் குழந்தை இருந்தாலும் கர்த்தரே இந்த பிள்ளையை போதிச்சு நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டாங்க. உன் பிள்ளை உனக்கு பிரச்சனையா இருக்கிறான்னா காரணம் என்னன்னா, நீயும் முதல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத ஆட்களா இருக்கிறதுனால தான் உங்கள் பிள்ளைகளாலே உங்களுக்கு பிரச்சனை வருது. கடந்தது போகட்டும், இனியாகிலும் உங்க ஜீவியத்தை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுங்க. சோத்தரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயை காப்பாற்ற சட்டம் இயற்றிய பார்வோனின் வீட்டிலேயே அவன் குமாரத்தின் மூலமாய் கர்த்தர் மோசேயை பாதுகாக்கிறார். நான் சொல்றேன், சில சொல்லுவான் முழு உறவு ஜெபம் நடத்தாதே அப்படின்னு ஒரு மொரண சத்தம் விடுவான். அப்படி நடந்தது. அப்படி முழு உறவு ஜெபம் போது ஒரு மீசியை முறுக்கின்னு ஒருத்தன் வந்து சத்தம் போடுறான், நடந்தது. அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு. ஆனால் அவன் வீட்டில் இருக்கிற அவன் பிள்ளையே கர்த்தர் ரட்சித்து அந்த குடும்பத்தில் சாட்சியாக நிறுத்துறார். கைதட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அப்புறம் மீசியை முறுக்கிறவர் மீசியை வயசுக்குன்னு போக வேண்டியதான். தோத்திரம். வெளில இருக்கிற மூத்த மகனே என்ன செஞ்சுட்டார்? கர்த்தர் ரட்சித்துட்டார். அவன் சொல்கிறான், அப்பா கம்முன்னு இருன்றான். போன மாதம் சத்தம் போட்டவர் இந்த மாதம் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆளை ஆண்டவர் ரட்சித்துட்டார். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம். ஆமென், ஹல்லேலூயா.
அப்போ ஒரு தெரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாலிபன் இங்கே பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசுநாதரை பற்றி எங்கள் ஊரில் சொல்லக்கூடாதுன்னு சத்தம் போட்டான். 2 மாதம் தான் கழிச்சது. எவன் சத்தம் போட்டானா அந்த மனிதனை ஆண்டவர் சந்திச்சு இன்னைக்கு அவன் ஊர் ஊரா இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுறான். கர்த்தர் மாற்றுவார் எவனா இருந்தாலும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்டலாம் மோதி யாரும் ஜெயிக்க முடியாது. இயேசு தான் எப்போதுமே ஜெயம் எடுப்பார். சாத்தான் எப்பொழுதுமே தோற்று போகிறவன், இயேசுவே ஜெயம் எடுக்கிறவன். அப்போ அந்த கடுமையான சட்டத்தை பார்வன் போடுறான். பிள்ளைகளை தூக்கி போடணும்னு சொல்கிறான். ஆனால் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அவங்க அந்த ஆம்பளை குழந்தை பிறந்தவுடன் இந்த பெற்றோர் பாருங்க, நல்லா கொஞ்சம் கவனிக்கணும், விசுவாசத்தினாலே அந்த பிள்ளையை ஒழிச்சு வச்சாங்களாம். இந்த பிள்ளை குனிந்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆம்பளை பிள்ளையானா தூக்கி சோத்திரம் எங்கே போடணும்னு சொல்லியிருக்குது. இது இயேசுநாதருக்கும் தெரியும் அல்லவா, நான் ஆராதிக்கிற தேவனுக்கும் தெரியும் அல்லவா. தெரிஞ்சும் அவர் எனக்கு என்ன குழந்தை கொடுத்துருக்கிறாரு, ஆம்பளை குழந்தைய கொடுத்துருக்கிறாருன்னா இந்த குழந்தைய குறித்து தேவனுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குன்னு விசுவாசத்தினாலே, ஆமென்னு சொல்லுங்க, விசுவாசத்தினாலே அந்த பிள்ளைய ஒழிச்சு வைக்கிறாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அதுதான் ரோமர் 1:17 அந்த 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 குறிப்பை நம்ம ரொம்ப நீங்கள் தியானிக்கலாம் வேகமாக. ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? டு த ஜஸ்ட் ஷால் லைவ் பை ஃபெய்த். லைவ் பை ஃபெய்த். விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். அவன் என்ன சொல்றான்? சாவை பத்தி பேசுறான். பார்வோன், ஆம்பளை பிள்ளை பிறக்குதா, தூக்கி எங்க போடு? அண்ணில போடு. ஆனா இந்த வீட்டார் விசுவாசத்தினாலே குழந்தையை காக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். கை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல டு லைவ் அப்படின்னு வேர்டு வருதுல்ல, ரோமர் 1:17. அந்த டு லைவ், அந்த லைவ் என்கிற அந்த வேர்டுக்கு கிரீக் வேர்டில் ஜோயி, ZOE, ஜோயி என்ற வேர்டு இங்கே பயன்படுத்தப்படுது. சோத்திரிக்கிறோம். அதற்கு 4 வித அர்த்தங்கள் சொல்லப்படுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பைபிளில் சோத்திரிக்கிறோம் லைவ் என்ற வார்த்தை வருது, பை ஃபெய்த். அந்த லைவ் ஜோயி, அதில் 4 விதமான பிழைப்பை பற்றி சொல்லுது. 1 கலாத்தியர் 2:20 சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? பிழைத்து. அப்படின்னா ஆண்டவரை நம்ம விசுவாசிச்சா முதல்ல ஆவியிலே ஒரு பிழைப்பு உண்டாகும். இன் ஸ்பிரிட். எதில் பிழைப்போம்? ஆவியிலே. நான் போன வாரம் கூட பைபிள் ஸ்டடியில் பேசினேன். ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுடைய ஆவி செத்து போகும். ஆனால் அந்த செத்துப்போன ஆவி சோத்திரம் இயேசு மறுபடியும் தம்முடைய ஆவியினாலே என்ன செய்கிறாருங்க? உயிர்ப்பிக்கிறாரு. ஏன்னா எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். நமது ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து வாழும் ஒரு வாழ்வு தான் ஆவியிலே வாழ்வதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்க ஆவியில கர்த்தர் உங்களை பிழைக்க வைக்கிறார். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டேன்? அறையப்பட்டேன். பாவத்துக்கு செத்தேன். ஆனால் இனி நான் அல்ல, எனக்குள்ள இப்ப யார் பிழைச்சிருக்கிறா? கிறிஸ்து. முதல்ல நான் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், அதில் செத்துட்டேன். இப்போ நான் வாழ்றேன்னா கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். கிறிஸ்துவினால் நான் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவே. ஆவியில பிழைத்திருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான எங்க பிழைப்பான்? ஆவியில என்ன செய்வான்? பிழைப்பான். பார்வன் என்ன சொல்றான்? கொல்லணும்ன்றான். ஆனா விசுவாசத்தினாலே அந்த தாய்மார் தகப்பன்மார் அந்த பிள்ளையை காத்தாங்களா இல்லையா? விசுவாசம் உங்களை காக்கும். ஆமென்னு சொல்லுங்க.
மூணாவது எதில் பிழைப்போம்? 3 யோவான் வசனம் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமாவிலே பிழைப்போம். விசுவாசிச்சா எதில் பிழைப்பீங்க நீங்கள்? ஆத்துமாவில். ஆத்துமாவில் 4 பகுதி இருக்குது. மனது மண்டலம், அறிவு மண்டலம், உணர்ச்சி மண்டலம், சித்த மண்டலம். இது 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் ஆத்துமா. ஆத்துமானா எங்கே இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல தெரில. மனது, அறிவு, உணர்ச்சி, சித்தம், இந்த 4 தான் சேர்ந்ததான் என்னதுங்க? ஆத்துமா. ஆத்துமா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. அப்போ ஆத்துமாவில் என்ன இருக்குங்க? அறிவு. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்துமாவில் பிழைப்புன்னு என்னன்னா, முதல்ல மனம். அந்த மனம் எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். மன தெளிவு. மனம் தெளிவு இல்லைன்னா அவர் ஆத்துமாவில் வாழலைன்னு அர்த்தம். விசுவாசிகள் கவனிங்க, ஆத்துமாவில் வாழறோன்னா மனம் எப்படி இருக்கணுங்க? தெளிவாக இருக்கணும். எல்லாருக்கும் மனசு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் குழம்பி போன மனசு இருக்குது. ஆனால் ஆத்துமா ஒருத்தருக்கு வாழுது, அவர் பிழைச்சிருக்கிறார்னா அந்த மனம் தெளிவாக இருக்கும். ஆமென். இவர்தான் என் இரட்சகர், நான் போக வேண்டிய பாதை இதுதான், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான், நான் இதை பிடிச்சு நான் வாழ்வேன், கர்த்தர் எனக்கு இதை இப்படி செய்வார் என்ற ஒரு தெளிவோடு இருப்பது. குழப்பமே இருக்காது. 2வது அறிவு. என்னங்க? அறிவு. ஆனால் ஆத்துமாவில் ஒருத்தர் வாழ்வார்னா அவர் அறிவு ஷார்ப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும். சிலவள மந்தமாக இருக்கும். அறிவு சரியாக ஆக்டிவேட் ஆகாது. அப்போ ஆத்துமாவில் வாழ்கிறாருன்னா அவர் அறிவு எப்படி இருக்குங்க? கூர்மை. அதனால தான் பைபிள் சொல், நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரங்கள் உள்ள என்ன செய்வேன்? பற்களாக்குவேன், நீ மலைகளை எல்லாம் நொறுக்கி போடுவாய். சிலவங்கள அந்த ஷார்ப்பாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க. ஷார்ப்னஸ் இருக்கணும். அறிவில் என்ன இருக்கணும்? ஒரு ஷார்ப்னஸ். மழுங்கி போன ஒரு கத்தியாக இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த உணர்ச்சி. ஆத்மாவில் என்ன இருக்கு? உணர்ச்சி. அந்த உணர்ச்சியில் நெகட்டிவ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை, துக்கப்படுறது இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். துக்கம் அது நெகட்டிவ் உணர்வு, சோத்தரிக்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பாசிட்டிவான ஒரு விஷயம். அல்லேலூயா. அப்போது ஆத்துமாவில் வாழ்கிறவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், எனக்கு அவர் போதுமானவர். இன்றைக்கி நான் பிரச்சனையில் இருப்பேன், ஆனால் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து நிறுத்த வைப்பார், என் வாழ்க்கையை அலங்கரிப்பார், என் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். இன்னைக்கு என் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் ரட்சித்து இதே சபையில் கொண்டு வந்து நிறுத்துவார். என் கணவனை கர்த்தர் ரட்சித்து நிலை நிறுத்துவார். இனி நான் கவலைப்பட வேண்டியது இல்லை. அழுதுகிட்டே போனான் சபைக்கு, ஆனால் சபையில் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அதற்கு பிறகு அவள் என்ன முகமாக இருக்கவில்லை, துக்கமாக. உணர்ச்சியே மாறிடுச்சு, உணர்ச்சியே மாறிடுச்சு. அதான் ஆத்துமாவின் வாழ்வு. அதுக்கப்புறம் சோத்தரிக்கிறோம், அருமையான தேவனுடைய சித்த மண்டலம். தனக்கு சித்தமானதை செய்கிறவங்க ஆத்துமாவில் வாழ்கிறவங்க இல்லை. உமக்கு சித்தம் என்ன ஆண்டவரே? உங்கள் சித்தம் என்னில் என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். அவங்க சொல்லுவாங்க, பரலோகத்திலே நடப்பது போல் இந்த பூமியில் என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கிறீர்களோ அந்த சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவுதுன்னு சொல்கிறது. இப்படி இந்த சித்தம், இந்த அறிவு, இந்த உணர்ச்சி, இந்த மனம், இதெல்லாம் இருக்குல்ல, இதில் வாழ்கிறது தான் ஆத்துமாவிலே பிழைப்பு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 2வது, நீதிமான் பிழைப்பான எதில் பிழைப்பான்? சரீரத்திலே பிழைப்பான். 3வது பாயிண்ட், அந்த ஜோயி. நீதிமான் பிழைப்பான் இருக்குல்ல, சோத்திரம், அதைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். டு லைவ். யோவான் 4:50 பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனதான் விசுவாசம். அவன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அவன் சொல்கிறான், என் பிள்ளை சாவ பழப்பி கிடக்கிறான், நீங்கள் வாங்கப்பான்னு ஏசுனார ஒருத்தன் கூப்பிட்றான். ஏசு சொல்கிறாரு, நீ போகலாம். இன்னைக்கு இந்த புதிய ஆண்டில் அப்படித்தான் கர்த்தர் நம்மளை அனுப்பியிருக்கிறான். போகலாம், உன் குமாரன் என்ன செய்திருக்கிறான்?
பிழைத்திருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என் குமாரன் மரண அவஸ்தைப்படுறான், நீங்கள் வந்து சுகமாக்குங்கன்னு அவன் ஆண்டவரை கூப்பிட்றான். நின்ன இடத்துலேருந்தே சொல்கிறார், போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பிழைப்பான்னு சொல்லலை, என்ன சொல்கிறாருங்க, பிழைத்திருக்கிறான். ஏனென்றால் அவர் நிகழ்காலத்தின் தேவன். அவர் இருக்கிறேன் என்ற நாமம் உள்ளவர். அவன் தான் வீட்டுக்கு மறுநாள் தான் போய் சேர்றான். ஏன்னா அவன் ஆண்டவர் அவனோடு பேசுனதுக்கும் அவன் வீட்டுக்கும், அவன் கானாவூரில் இருக்கிறான், அவன் வீடு எங்கே இருக்குது, கப்பர்நகூமில் இருக்கிறது. அவன் கழுதையில் போனாலும் சரி தான், அந்த நாட்கள் இருக்கிற சோத்திருக்கிறோம் வாகனத்தை பயன்படுத்தி அவன் போனாலும் மறுநாள் தான் அவன் வீட்டுக்கு, அவன் ஊருக்கே போய் என்ன செய்ய முடியும், சேர முடியும். மறுநாள் அவன் ஊர் போய் சேரும்போது சொந்தக்காரங்க எதிர்கொண்டு வந்து சொல்கிறாங்க, உன் குமாரன் என்ன செய்திருக்கிறான், பிழைத்திருக்கிறான். உடனே அவன் கேள்விக்கிறான், எப்போது அவன் பிழைத்தான்? நேற்று 7ஆம் மணி வேளையில் கர்த்தர் சொன்ன மணி நேரமும் அதுவே. அது எப்போ தெரியுமா பிழைச்சான்? ஆண்டவர் சொன்னதை அவன் அப்படி விசுவாசிச்சான் பாருங்க. பிழைப்பு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் கர்த்தர் சொல்லியும் அவன், என்ன ஆண்டவரே உங்களை கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் போகலாம்ன்றீங்க, நீங்கள் வந்தால் தான் போவான்னா அவன் பிழைச்சிருக்க மாட்டான். எப்போது பிழைப்போம்? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கோடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, கோடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசி ஆற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. ஹல்லேலூயா. லைவ் பை ஃபைத் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4வது பாயிண்ட், நித்தியத்திலே பிழைப்போம். எதில் பிழைப்போம்? நித்தியத்திலே பிழைப்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல சவுண்டு குறையுது தம்பி. ஜீசஸ், எதில் பிழைப்போம்? நித்தியத்திலே பிழைப்போம். லூக்கா 10:28 சொல்லுது, அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நித்தியத்திலே பிழைப்பு. ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? அவனுக்கு ஆண்டவர் சில பதிலெல்லாம் சொல்லிட்டு, அந்த மாதிரியே போய் நீ செய்ய, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? பிழைப்பாய். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி விசுவாசித்து போய் அவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விற்று தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றி என்ன செய்ய வா. பணம் இருக்குது, சுகம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, வாழ்ந்துருவன்னு. அப்படி வாழ்ந்தாலும் நித்தியத்துக்குள்ள வர முடியாது. என்னை விசுவாசித்து என் பின்னாடி வரணும். இது இருக்குது, பிள்ளை இருக்குது, என்னை காப்பாற்றும், நான் அந்த இடம் போட்டு வாங்கி வச்சுருக்கிறேன், ஆகவே அதில் காசு வரும், அதில் நான் வாழ்ந்துருவேன், அப்புறம் அங்கே இருக்குது அதில் வாழ்ந்துருவேன், இங்கே இருக்குது இதில் வாழ்ந்துருவேன்னா நீ வாழ முடியாது. எல்லாத்தையும் இன்னொருத்தண்ட கொடுத்துட்டு என்ன மட்டும் நம்பி வரணும். அப்படின்னா பாஸ்டர் எல்லாத்தையும் வித்துடணுமா? பாஸ்டர் நீ ஒன்றும் விற்க வேண்டாம், எதின் மேலேயும் நீ அதில் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்னை வாழ வைக்குன்னு நான் கடுகளோ கூட நம்பலை. நான் நம்புறதெல்லாம் ஏசுனாரை மட்டும்தான் சொல்கிறது தான் பிழைப்பு. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு பிள்ளை இருக்கலாம், வீடு இருக்கலாம், நிறைய சோர்ஸ் இருக்கலாம், அது என் நம்பிக்கை இல்லை.
அதுல நான் பிழைப்பேன்னு நான் நம்பவே இல்லை. இயேசுவால தான் பிழைப்பேன், அவரை நம்புறதுனால தான் பிழைப்பேன்னு அந்த நம்பிக்கைக்கு வரணும். ஆனா இவன் என்ன எப்படிப்பட்டவனா இருந்தானா, அவனுடைய மெட்டீரியல் அவன் நம்புறான். எனக்கு இதெல்லாம் இருக்கு, நான் வாழ்ந்துருவேன். ஒரு ஐஸ்வர்யவான் சொன்னா பாருங்க, எல்லாம் இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இரு. ஆண்டவர் சொன்னார், மதியடனை இன்றைக்கு ராத்திரிலே நீ செத்து போனா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையது ஆகும்னு நீ யோசிச்சு பார்த்தியா? அறிவட்ட மாதிரி பேசுறியாடா அப்படின்னு சொல்றார். நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்குது, வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறாங்க. சோத்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிலாம் வாழ முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஒன்றை தெரிந்து வச்சுக்கணும். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என் தாயார் அடிக்கடி சொல்லுவாங்க, எதுக்கோ சொல்லும் போது, டே நான் உங்களை உங்கள் 3 பேரையும் நான் ஒரு கடுகளவு கூட நான் நம்பவே இல்லை. நீங்கள் அதை செய்வீங்க, அதை பண்ணுவீங்க, காப்பாற்றுவீங்க. நான் உங்கள் மேலே நம்பிக்கையே வைக்கலப்பா. என் நம்பிக்கையெல்லாம் இயேசுனார் தான். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த கால வேளையில் நித்தியத்தில் எப்போது பிழைப்பு வரும் தெரியுமா? உங்கள் கையில் இருக்கிறது என்னென்னு அதை வச்சு நம்பி வாழ்கிறதில்ல. சோத்தரிக்கிறோம். நான் எதின் மேலேயும் நம்பிக்கை வைக்கல, இயேசுவே நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் சொல்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, அந்த அந்த மோசேவுடைய தாயும் தகப்பனும் கட்டளை இருக்குது, ராஜாவுடைய கட்டளை இருக்குது, அவன் கொன்றுவேன். பிள்ளை யாராவது பார்த்தா தூக்கி எங்க போட்டுருவாங்க? தண்ணியில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட கடுமையான நேரத்தில் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே அதை ஒழித்து வச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், விசுவாசத்தினால தான் நம்ம பிழைக்க முடியும். இன்னைக்கு ஒருவேளை பிசாசு உங்க மேல தந்திரங்களையும் மந்திரங்களையும் போட்டு உன்னை ஒழிக்கணும், உன்னை காலி பண்ணணும் அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஆனா நீங்க சொல்லணும், சோத்திர விசுவாசத்தினால நாங்கள் பிழைப்போம், நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆகவே சத்துருவின் தந்திர மந்திரங்களை ஒண்ணு செய்ய முடியாது. ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. The righteousness of God is revealed from faith to faith. அது ஆங்கிலத்தில் எப்படி வருது? Faith to faith, as it is written, the just shall live by faith. ஸ்தோத்திரம். இதுல பாருங்க, faith to faith. தமிழ்ல என்ன போட்டிருக்குது? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த விசுவாசத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. From faith to faith, continue faith. தொடர்ந்த விசுவாசம். என்ன விசுவாசங்க? தொடர்ந்து விசுவாசத்திலே வளர்ந்து போகுதல். அதான் அப்பதான் நீங்க விசுவாசத்திலே பிழைக்க முடியும். ஒரு நேரம் விசுவாசிச்சு ஒரு நேரம் விசுவாசிக்காம இருக்கிறது இல்லை. ஒரு விசுவாசத்திலிருந்து அடுத்த விசுவாசத்துக்கு வளரணும். அடுத்த விசுவாசத்துக்கு என்ன செய்யணும்? நீங்க வளரணும். இன்னைக்கு விசுவாசிப்பாங்க, ஆனா நாளைக்கு வேற சூழ்நிலை மாறும்போது விசுவாசிக்க மாட்டாங்க. விசுவாசத்தில் வளர்றவங்க தான் பிழைப்பாங்க. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும். அந்த விசுவாசத்தில் தான் பிழைப்பாங்க. சொன்னாங்கடியா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, அப்படி இல்லை. அந்த விசுவாசத்தில் நாளுக்கு நாள் நீங்கள் வளரணும். ஃபெய்த் டு ஃபெய்த். யூதா 3வது வசனத்தை பாருங்க. அதில் பைபிளில் போட்டிருக்கிறது, ஒரு விசையாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாக கண்டது. யூதா நிருபக்காரன் சொல்றான், விசுவாசிகளே, உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி அதை நீங்க தக்க வைக்கணும். நீங்க அதுதான் பவுல் சொன்ன, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நம்ம வாழறதுக்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறோம், சம்பளத்துக்கே போராடிக்கிட்டு இருக்கிறோம், கடனை அடைக்கிறதுக்கே போராடுறோம். ஆனா விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுன்னு போராடுறீங்களா? நீங்க விசுவாசத்தை மறுதலிக்கும்படி, விசுவாசத்தை விட்டு வழுகி போகும்படி நிறைய பிரச்சனை நம்மளை சுத்தி நடக்கும். ஆனா போராடி போராடி அந்த விசுவாசத்துக்காக நாம் நிக்கணும். ஏன்னா அந்த விசுவாசத்தினால தான் நமக்கு பிழைப்பு. நான் வச்சிருக்கிற பணம் எனக்கு பிழைப்பை உண்டாக்காது.
என் பிள்ளையினால் நான் பிழைக்க போறதில்லை, எனக்கு இருக்கிற சொத்து சுகங்களால் நான் பிழைக்க போகிறதில்லை, எனக்குள் இருக்கிற விசுவாசத்தினால தான் நான் பிழைக்க போறேன். அதனால பைபிள் சொல்லு, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 முறை இல்லை, ஒரு முறையாகிலும் விசுவாசத்தை நீங்க மறுதளிச்சிட்டீங்கன்னா அதை புதுப்பிப்பது என்பது கூடாத காரியம். கவனிக்கணுங்க. ஒரு முறை நீங்க கத்தரை விட்டு விலகி பின்மாறி போயிட்டீங்கன்னு சொன்னா திரும்பி வருவது கடினம். கடினம். பரம ஈவை ருசி பார்த்த பிறகு அதை இழந்து விடுவது என்பது கூடாத காரியம். யூதா 1:5 பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் உங்க இருதயத்தில் பதிக்கப்படணும். நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை, என்னங்க, கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி ரட்சித்து, இது வரைக்கும் நல்லா இருக்கு, பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தாராம். விசுவாசித்தால் நீதிமான் என்ன செய்வான்? விசுவாசிக்காதவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? அழிக்கிறார்னா அவன் அழிஞ்சிடுவான். விசுவாசம் இல்லைன்னா வாழ்க்கை அழிவுது. அழிவை நோக்கி உங்கள் குடும்பம் போகும். ப்ரோக்ரஸிவாக இருக்காது. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்தார். நல்லா இருக்குல்ல? ஆனா ரட்சித்த தேவனால் ரட்சிக்கப்பட்ட அதே ஜனம் பிற்காலத்தில் விசுவாசியாமல் அவர்கள் போன போது கர்த்தர் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து கொண்டு வந்தாருங்க. செங்கடலை தாண்டி வராங்க, எரிகோவை தாண்டி வராங்க, யோர்தானை தாண்டி வராங்க, ரட்சிக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் செய்வார் என்று அவர்கள் வனாந்தரத்தில் விசுவாசியாததினாலே அநேகர் என்ன செய்தார்கள்? அழிந்தார்கள். பார்த்தீங்களா? அப்ப விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன செய்வான்? பிழைப்பான். தானியேல் 6:23 பாருங்க. அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடினால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யல. விசுவாசமே சிங்கங்களின் நடுவே இருந்தாலும் அவன் பிழைத்தான். அவன் ஏன் பிழைச்சான்னு தானியேலை கேட்டா, தானியேலே கர்த்தர் உன்னை காப்பாத்தினாரா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், நான் ஆண்டவர் பேர்ல விசுவாசமா இருந்ததுனால சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. ஆமென். இததான் எபிரேயர் 11:33 பாருங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை எல்லாம் அடைத்தார்கள். நீங்கள் தானியேல் 3:28 பாருங்க. அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசல் என்ன செய்தாருங்க? 7 மடங்கு நெருப்பு எரியுது, தூக்கி போடுறான், அவளை அழிச்சு போடுறான். எந்த நேரமும் ஏசு ஏசுன்றானுங்க, பாட்டு பாட்டுன்றானுங்க, ஜபம் ஜபான்றானுங்க. நான் நிறுத்தின சிலையை வணங்க மாட்டான், தூக்கி போடுறான் அவனுங்கள் என்னங்க. ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எரிகில இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை அவர் தப்புவிப்பா அப்படின்னு சொன்னாங்க. விசுவாசத்தினாலே அவங்க என்ன செஞ்சாங்க? பிழைத்தார். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சோத்திருக்கிறோம், எபிரேயர் 11:33 34 சேர்த்து வாச்சுனா, விசுவாசத்தினாலே அவர்கள் சிங்கங்களின் வாய்களை அடைச்சது மட்டுமல்ல, அக்கினியின் உக்கிரத்தையும் அவிழ்த்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்க ஒரு விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறேன். ரிவீல்டு ஃபெய்த், வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். ரோமர் 1:17 சொல்லப்பட்ட விசுவாசத்துக்கு என்ன பேருங்க? வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். பாருங்க, ரோமர் 1:17 பாருங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே என்னப்படுதுங்க? வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. மோசேயினுடைய அப்பா பேரு அம்ராம்.
மோசேயினுடைய அம்மா பேர் யோகபேத். இதை குறித்து நீங்கள் யாத்ராகமம் 6:20 வாசித்தால் மோசேயின் அப்பா பேரும் மோசேயினுடைய அம்மா பேரும் வருது, அம்ராம் யோகபேத். நல்லா கவனிக்கணும். இப்போ யாத்ராகமம் 2:1 கவனிக்கணும். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை என்ன பண்ணியிருந்தான்? விவாகம் பண்ணினான். எல்லாரும் சொல்லுங்கள், லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். மாப்பிள்ளை எந்த கோத்திரத்தை சேர்ந்தவருங்க? அவர் கல்யாணம் பண்ற பொண்ணு யாருங்க? ரட்சிக்கப்பட்ட ஆள் யாரை கல்யாணம் பண்ணங்க? உங்களுக்கு நான் சொல்ல, நீங்களே தான் சொல்றீங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண் யாரை கல்யாணம் பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் யாரை கல்யாணம் பண்ணணும்? நான் இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஆவிக்குரிய குடும்பங்களில் மோசேக்கள் பிறப்பார்கள். ஒரு கணவனும் ஒரு மனைவியும் தேவனை விசுவாசிக்கிற ஆவிக்குரியவர்களாய் ஒரு தாயோ ஒரு தகப்பனோ இருந்தால் அவங்களுக்கு யார் பிறப்பாங்க? ஆனால் அவிசுவாசிகளோடு கலந்த குடும்பத்தில் மோசேக்கள் பிறக்க மாட்டார்கள், மோசங்கள் பிறக்கும். கவனிக்கணும், இது எச்சரிப்பாக நான் சொல்கிறேன். மோசே பிறக்காது, என்ன பிறக்கும்? மோசங்கள் பிறக்கும். தோத்திரம். இவங்க பாருங்க, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தில் ஒருத்தே விவாகம் பண்ணான். கல்யாணத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அங்கே தான் ஒரு விசுவாசிகள் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இதே வார்த்தையை இவங்க எப்போ கல்யாணம் பண்ணாங்க, விவாகம் பண்ணினான்னு எப்போ விவாகம் பண்ணாங்கன்றதுக்கு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 19-20 19-20 கொஞ்சம் பாருங்க. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து, அவன் யாருங்க? இங்க பார்வோன். ஜனங்களை எப்படி நடத்தினானா? வஞ்சனையாய் நடப்பித்து தம்முடைய பிதாக்களின் குழந்தைகளை உயிரோடு இராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இதெல்லாம் யார் சொல்றன்னா, ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒன்றை ஸ்தேவான் சொல்லும்போது சொல்றாரு, பார்வோன் ஜனங்கள் எப்படி நடத்தினானா? வஞ்சனையா நடத்தி தம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் என்ன எப்படி இருக்கக்கூடாதுங்க? உயிரோடு இராதபடி அவைகளை வெளியே போட்டு விடும்படி அவங்களை என்ன படுத்தினானா? உபத்திரவப்படுத்தினான். 20ஆம் வசனம் பாருங்க. அக்காலத்திலே, என்ன காலத்திலே? அங்கதான் நீங்க முக்கியம். அப்போ மோசே பிறந்த காலம் என்ன காலம்னா, குழந்தைகளை நதியிலே போட்டு விடும்படி சோத்திரிக்கிறோம் பார்வோன் உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த அக்காலத்திலே மோசே பிறக்கிறான். அக்காலத்திலே அரசாங்கம், அரசன், அயலகத்தார் எல்லாரும் எதிராளியா இருந்த நேரம். நல்லா கவனிங்க விசுவாசிகள், கொஞ்சம் கவனிக்கணும், ஷார்ப்பாக கவனிக்கணும். செய்தி நேரத்தில் நம்முடைய சபை வசனத்தை பிரசங்கிக்கிற வார்த்தைகளுக்கு முக்கியம் கொடுக்கிற ஆட்கள். சும்மா கதை கேட்கிற மாதிரி கேட்கக்கூடாது, உபதேசத்தை நல்லா டீப்பாக கேட்கணும். முதல்ல சோத்திருக்கிறோம், முழு எகிப்து இஸ்ரவேலுக்கு பிரச்சனை இல்லை. அவன் ரகசியமாக 2 மருத்துவச்சிகளோடு பேசி, மருத்துவமனையில் நீ வைத்தியம் பார்க்கும்போது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மூக்க பிடிச்சி போட்டுரு அப்படின்னு சைலண்டாக அவன் டிக்ளேர் பண்ணியிருந்தான். ஆனால் அது வேலைக்கு ஆகலன்ன உடனே அவன் முழு எகிப்தையும் கிண்டி விட்டுட்டான். இப்போ முழு எகிப்தும் இஸ்ரவேலுக்கு எதிர்ப்பாக வந்து நிற்கும்படி பார்வோன் ஷார்ப் பண்ணிட்டான். இன்றைக்கும் பாருங்க, இந்தியா நல்லா இருந்த இந்தியாவை மதமாற்ற தடை சட்டம், இந்தியா இந்துக்களுக்குத்தான், கிறிஸ்தவர்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சும்மா கிடக்கிற ஆட்களையும் பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன செய்யுதுங்க? உசிப்பி விடுது. ஜபம் நடத்துறானா அவனுக்கு வீடு கொடுக்காத. இங்கே எவனா லேலுயகாரன் வந்து ஏதாவது இயேசுநாதரை பற்றி சொல்கிறானா போய் தடு, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணு, ஏதாவது பண்ணு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற காரியங்கள் எப்படி கிண்டி வர்றான். அதே போல பார்வோன் அன்றைக்கு தன் ஜனங்களுக்கே ஓப்பன் கால் சொல்றான். நீங்கள் எகிப்து எபிரேயர்களிலே யாராவது ஒரு ஆண் குழந்தையை நீங்கள் கண்டால்
நீங்க வலுக்கட்டாயமா இந்த பிள்ளையை உருவியாகிலும் பிடுங்கியாகிலும் கொண்டு போய் எங்க போட்டுருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கேஸு போடுறது எல்லாம் நான் தானே, சட்டம் என் கையில் தானே இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட காலத்தில் இவர்கள் விவாகம் பண்ணி, அதுவும் ஆரோன் பிறக்கும் பொழுதும் மீரியாமும் பிறக்கும் போது அந்த சட்டம் நிலுவையில் இல்லை. அந்த சட்டம் அப்போல்லாம் அந்த மருத்துவச்சிகள் மூக்க பிடிச்சு போடுற அந்த சட்டம் தான் இருந்தது. ஆனால் மோசே பிறக்கும் போது என்ன சட்டம் இருந்தது தெரியுமா? நதியிலே தூக்கி என்ன செய்யணும், போட வேண்டும் என்கிற, எல்லாரும் கண்கொத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் மோசே பிறக்கிறான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதுவரைக்கும் அரசனும் ஆலோட்டிகளும் தான் இஸ்ரவேலருக்கு எதிரிகளாக இருந்தாங்க. ஆனால் இப்போதோ எகிப்தியருக்கு, எல்லா எகிப்தியரும் எபிரேயர்களுக்கு என்னவா மாறிட்டாங்க, பிரச்சனையாக மாறிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உலகமே திரண்டாலும், உங்களுக்கு எதிராக ஒரு அணியாக நின்றாலும், உலகத்தில் இருப்பவனை விட நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர்னு நம்புறவங்க கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பிரச்சனைகள் உலகமே ஒரு அடியில திரண்டு நின்றாலும், இப்படி பிள்ளையை நதியில போட வேண்டும் என்பதற்காக அஞ்சி எபிரேயர்கள் பிள்ளை பேருவை நிறுத்தலைங்க. அவன் சட்டம் போட்டுங்கிறான், குழந்தை பெற்றுன்னு தான் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளையும் பிறந்துன்னு தான் அவன் சட்டம் போட்டிருக்கிறானே. இப்போ கல்யாணம் நடக்க வேண்டாம், பிள்ளை பேரை என்ன செய்ய வேண்டாம், பிள்ளை பெற்றுக்காத இந்த நேரம் பார்த்து. பிள்ளையை பெற்றா பிள்ளையை தூக்கி எங்கே போட்டுருவாங்க, நதியில் போட்டுருவாங்கன்னு யாராவது கொஞ்சம் ஃபேமிலி பிளான் ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றும் இல்லை. கல்யாணம் நடக்குது, பிள்ளை பிறக்குது, எதுவும் என்ன செய்யலை, நிறுத்தலை, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன்னு சொன்னால், அந்த அவனுடைய எல்லா தந்திர மந்திரங்களை விட இயேசு பெரியவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், மிரட்டல்கள் உருட்டல்களை கண்டு சோர்ந்து போய் நீங்க உட்காராதீங்க. இந்த புதிய ஆண்டிலே பார்வோன் ஒரு பக்கம் இருக்கட்டும், எகிப்தியர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நைல் நதி ஒரு பக்கம் ஓடட்டும், உங்களுக்கு எனக்கு கவலை என்ன? உங்க வேலையை நீங்க பாருங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைங்க, விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அந்த அம்ராமும் யோகபேத்தும் ஒரு விசுவாச வெளிப்பாடு வருது. அவங்க பைபிள் சொல்லுது, அவர்கள் தங்கள் பிள்ளையை விசுவாசத்தினாலே என்ன செய்து வச்சாங்களாம், ஒளிச்சு வைக்கிறாங்க. நிறைய பிரச்சனை உங்களை சுற்றி இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்கள், காரியங்களை கர்த்தர் நடத்துவார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை மாறும். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு இருக்கிற இந்த கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் ஆதரிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே எது வந்தாலும், என்ன பிரச்சனைகள் எனக்கு விரோதமா இருந்தாலும், உம்மை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாச இருதயத்தை எனக்கு தருவீரா. அவங்களுக்குள்ள ஒரு ரிவீல்டு ஃபெய்த், வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம், ஒரு விசுவாசம் வெளிப்படுத்தப்படுது. அதனால தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். என்ன வெளிப்பாடு வரும் தெரியுமா? அம்ராமும் யோகபேத்தும் பேசிக்கிறாங்க. பார்வோன் சட்டம் போடுறத அவங்க பேசல. குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவங்க ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க, பிப்ளிக்கல் கால்குலேட்டு. இது என்ன காலம்? கணவனும் மனைவி பேசிக்கிறாங்க, இது என்ன காலம்? இது வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற காலம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிற காலம். நம்முடைய சோதனைகள் முடிந்து போக போகிற காலம். நம்முடைய அடிமைத்தனங்கள் மாறப்போகிற ஒரு காலம். நம்முடைய கசப்பான அனுபவங்கள் மாறப்போகிற ஒரு காலம். தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிற ஒரு காலம். துன்பத்தையும் வேதனையை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிற ஒரு காலம்.
நல்ல காலம் பிறந்துருச்சு, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு அவர்கள் அந்த காலத்தை அவர்கள் எண்ணினதுனாலே, விசுவாசத்தினாலே தங்கள் குழந்தை என்ன செய்தாங்க? ஒளிச்சு வச்சாங்க. கர்த்தர் அதை பாதுகாத்து பிழைக்க பண்ணார். அது என்ன? இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்துருப்பார். போன வருஷம் கொடுத்துருப்பாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பார், 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருப்பாரு. வாக்குத்தத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் என்ற சிந்தனை வருமானா, அதுதான் விசுவாச வெளிப்பாடு. அதான் விசுவாச வெளிப்பாடு. இப்போ அந்த அப்ராமுக்கும் யோகபேத்துக்கும் இது வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் என்ற விசுவாசத்தின் வெளிப்பாடு எப்படி வந்தது? அதுதான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை பாதுகாத்தாங்க. நல்ல கவனிக்கணும், எதனால பாதுகாத்தாங்க? அப்போ அந்த விசுவாசம் வெளிப்படுத்தப்படுது. ரோமர் 1:17 வெளிப்படுத்தப்பட்ட விசுவாசம். என்ன விசுவாசம் வெளிப்படுதுன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 ஆகிய வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அதில் 13வது வசனத்தில், அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருந்து அந்த தேசத்தாரை என்ன செய்வாங்க? சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் என்ன படப்படுவாங்க? உபத்திரம். எத்தனை வருஷம் உபத்திரப்படுவாங்க? 16வது வசனத்தை பாருங்க, 4ஆம் தலைமுறையில் அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப என்ன செய்வார்கள்? இது ஆபிரகாமோடு கர்த்தர் பண்ணார். ஜனங்கள் அந்நிய தேசத்தில் 400 வருஷம் என்ன படுவாங்க? கஷ்டப்படுவாங்க. 16ல் சொல்கிறாரு, அவங்க 4ஆம் தலைமுறையில் திரும்ப விடுதலையாக்கி நான் என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். ஆபிரகாம் 1ஆம் தலைமுறை, ஈசாக்கு 2ஆம் தலைமுறை, யாக்கோப்பு 3ஆம் தலைமுறை, யோசேப்பு 4ஆம் தலைமுறை. இப்போ இந்த மோசேயுடைய தாயும் தகப்பனும் திருமணமாகி அவர் குழந்தை பெற்றிருந்த பொழுது சோத்திருக்கிறோம், யோசேப்பு மரித்து சில வருடங்களான காலம். இப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுது, இந்த காலம் இது 4ஆம் தலைமுறை முடிந்திருக்கிற காலம். கர்த்தர் சொன்ன நாள் இதுதான். நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றப் போகிற காலம் இதுதான். எத்தனை பார்வோன் எத்தனை சட்டங்கள் போட்டிருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிற காலம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிற காலம். கர்த்தர் நம்முடைய நிலையெல்லாம் மாற்ற போகிற காலம். ஆகவே நம்முடைய பிள்ளைக்கு ஒன்றும் நேராது, நமக்கு எந்த வேதனையும் வராது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இன்னைக்கு நான் சொல்றேங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சில வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், 2024 அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிற காலம் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ஹல்லேலூயா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதனால தான் விசுவாசத்தினாலே அந்த குழந்தையை என்ன செய்தாங்க? ஒளிச்சு வச்சான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பார்வோன் வந்து என்ன போடுறான்? சட்டம் போடுறான், குழந்தைகளை தூக்கி எங்க போடணும்னு, தண்ணியில தூக்கி போடுறான்னு சொல்றான். ஆனால் இவர்களோ தங்களுக்கு பிறந்த குழந்தை அவன் என்ன சொல்றது? தண்ணியில போடணும், சாவடிக்கணும்ன்றது. நாங்கள் எங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது எங்கள் தேவன் எங்களுக்கு வாழ்வு தருவார். நாங்கள் பிழைப்போம். இந்த வருஷம் என் குடும்பம் பிழைக்கும், என் பிள்ளைகள் பிழைப்பார்கள், என் வருமானம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் குழந்தைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த வருஷம் நன்மைகளை நான் காண்பேன். இந்த வருஷம் என் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நெடுநாளாயிருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். வருத்தங்கள் மாறும், வியாதிகள் நீங்கும். நாங்கள் நம்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரே, தேவன் நீதியினாலே அந்த விசுவாசத்திற்கென்று விசுவாசம் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எது வந்தால் என்ன, ஏது நடந்தால் என்ன, நாங்கள் விசுவாசிக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர் காத்துக் கொள்வார், அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா.
எல்லாரும் எழுந்து நிற்போம். மீதியான காரியங்களை வருகிற வாரங்களை நம்ம பார்க்கலாம். Thank you Lord. Hallelujah. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே. Glory. கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. சத்தமா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, சொல்லுங்க. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாலோ, என்னை தாங்கிட்ட தேவன் என்னை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். நின்னை தாங்கிட்ட தேவன் என்னை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தோடு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. போடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாச்சு. எல்லாரும் உற்சாகமாக. எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான். பிழைப்பான், விசுவாசி பதறாதே. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பாடுற விதமே வேற. சில வாலி பிள்ளைய பாக்குறோமோ சாணி தட்டுற மாதிரி தட்டி நிக்கிறீங்க. அப்படின்னா நீ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆக்டிவேட் ஆகல. விசுவாசிச்சா அடி வைத்து சத்தம் வரணும், கைய வலிக்க வலிக்க தட்டணும், உன் உடம்பு அசையணும் கத்தருக்கு முன்னாடி. அதான் நீ விசுவாசிக்கிறதின் அடையாளம். எனக்கு வாக்கு தத்தம் நிறைவேற போகிற வருஷம் இதுதான், என் வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிற காலம் இதுதான் நம்பனா உரத்த சத்தமிட்டு கை தட்டணும். நீ நல்ல கை. ஓ வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, வீரர் வசை கூறி துன்புறுத்தி glory இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, பின் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, கொடும் வறுமையில் உழந்தாலோ, கடும் பசியினில் வாடினாலோ, அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அறுத்திட்டாலோ, தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலோ, வந்த பாசங்கள் அறுத்திட்டாலோ, இதை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். இதை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்தக்காரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் glory
விசுவாசியை பார்க்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பார்க்காதே. விசுவாசியே கலங்காதே திகையாதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பார்க்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பார்க்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பார்க்காதே. கலங்காதே திகையாதே. விசுவாசியே கலங்காதே திகையாதே. விசுவாசியே கல்வாரி நாயகன் கைவிடாதே. கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே. மகனே மகளே, உன்னை சுற்றி என்ன பிரச்சனை நடக்குது நீ பார்க்காத. உன்னை சுற்றி என்ன தந்திர மந்திரம் நடக்குதுன்னு பார்க்காத. உன்னை சுற்றி உலகத்துல என்ன சட்டங்கள் போடுறாங்கன்னு பார்க்காத. கர்த்தர் உனக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற போகிற காலம். கர்த்தர் உனக்கு சொன்ன அந்த நல் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிற காலம். உன் நிலைமையை கர்த்தர் மாற்ற போகிற காலம். கடுமையான சூழ்நிலை தான், ஆனாலும் அம்பிராபும் யோகபேத்தோ நாங்கள் விசுவாசிக்கிறவர் எங்களை பிழைக்க வைப்பார், எங்கள் குடும்பத்தை பிழைக்க வைப்பார் என்று அவர்கள் நம்பினார்கள், பிழைத்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த நதியில அத மோசே தூக்கி போடுவோம்னு சொன்னாங்களோ, ஒரு காலம் வந்தது, அந்த மோசேயை அதை ரத்தமாக மாற்றி போட்டான். அந்த நைல் நதியை ரத்தமா மாறி போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்களை சுற்றி நடக்கிற எதிர்மாறான சூழ்நிலைகளை பார்த்து நீங்க ஒரு முடிவுக்கு வராதீங்க. சூழ்நிலைகளை பார்க்கல இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற அவனை பார்க்கல இயேசு பெரியவர். கர்த்தர் உனக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்ற போகிற காலம் இந்த காலம். அவர் உன்னை நடத்துவார். அவர் உனக்கு போதுமானவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்கள். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். நீ பேசின எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த விசுவாசிக்கிற இருதயத்தை, அந்த வெளிப்படுத்தப்படுகிற விசுவாசம், இந்த வெளிப்பாட்டு விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. இந்த வெளிப்பாடு வரட்டும். வாக்குத்தத்தை நிறைவேற போகிற காலம் என்கிற வெளிப்பாடு வரட்டும். எதிர்க்கிற பிரச்சனைகளையே பார்த்து புலம்பிட்டு இல்லாதபடி இந்த வெளிப்பாடு வரட்டும். கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற போகுது, நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி இப்படி பிள்ளைகளை பிழைக்க வைக்க நீர் வல்லவர் என்பதை நம்பும்படி உதவி செய். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, வர நாட்கள் நடக்க போகிற இந்த ஜெபங்களில் எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொரு தகுதிப்படுத்தி கொண்டு வாங்க. உங்க நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரத்த ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் என்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், மாரநாதா. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குது.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.